ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேடி த டெவில் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் இதுக்கு முன்னாடி நடித்த நிறையா படங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருந்திருக்காரு. ஸோ சேம் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபைட் ஹீரோவாக தான் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு ஜெயிலில் இருக்காங்க. ஸோ ஜெயிலில் இருந்து அவர் ரிலீஸ் ஆகிறாரு. பட் அவர் ரிலீஸ் ஆகிற சேம் டைம் ஜெயிலுக்கு வெளியே நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு தட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணுறதை எப்படி தடுத்துட்டு ஹீரோ ரிலீஸ் ஆகிறாரு அப்படின்றத தான் இங்கே பார்க்குறாங்க. போலீஸ் எல்லாம் அதுக்கு ரொம்ப ஆயுத்தமாகறாங்க, எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ரெடி ஆகிறாங்க. போலீஸ் எல்லாமே அலர்ட்டாக இருங்க, நீங்கள் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லோரும் ஹீரோவுக்கு போட்டு தள்ளணும்னு வெளியில் வர்றாங்க. அவங்க வெளியில் வர்ற நேரம் எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நினச்சா, ஆனால் ஹீரோ வெளியில் வரும்போதே ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு தான் அந்த ஆளோட பாடியோடு வர்ற மாதிரியே தான் இந்த சீன் இருக்குது. ஸோ இதில் எப்பயுமே இவரோட படத்தில் நார்மலான ஒரு ஆக்ஷன் அடிதடியாக தான் இருக்கும். பட் இதில் ஒரு கத்தி ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடித்து வெளியில் வரும்போது அவருக்கு பின்னாடி அவரோட சிம்பிளான கேடி அப்படின்ற அந்த சிம்பிள் காட்டுற மாதிரியே இது இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் ட்ரெய்லர் வரும்போது அதுக்கடுத்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.